சொல்லுங்க, இது எந்த வகையான வினா? தரவுகளை தகவல்களை ஒழுங்குபடுத்துறது. வகைப்படுத்து. தரவுகளை ஒழுங்குபடுத்துவதால் சொல்றாரு. வேற அடுத்து என்ன சொல்றாரு? தகவல்களை வகைப்படுத்து. வெரி குட். தரவுகளை வகைப்படுத்து. இது தரவுகளை வகைப்படுத்து. எத்தனை வகை தரவுகள் இருக்குது? எத்தனை வகை தரவு? இந்த பாருங்க, PQRS பேரொரு வகை தரவு இருக்குது. அவங்க கொழும்பில் அமைந்துள்ள அரசாங்க வேலை செய்யக்கூடிய கிளைகள், அது ஒரு வகை தரவு. தாபனம் ஓய்வூதியம் கிளைகள். அடுத்தது எண்ணத்துல வாராங்க. மூன்றா ஒரு நிமிடம் தாங்க. ஓகே, ஸ்ரீசரா தானே உங்களுக்கு? ஓம் சரி. ஆக, அடுத்தது கொழும்பின் புறநகர் பகுதியிலிருந்து அவங்க வேலைக்கு வரக்கூடிய வாகனங்கள் பற்றி ஒரு தரவு இருக்குது. ஆகவே இந்த இந்த கேள்வியில ஒன்று பெயர் ஒரு வகை தரவு, கிளை ஒரு வகை தரவு, போக்குவரத்து மூடம், போக்குவரத்து ஊடகம், அந்த போக்குவரத்து அது வாகனம், இது ஒரு வகை தரவு. மூன்று வகை தரவு இருக்குது. நாங்க படிச்சிருக்கிறோம். இரண்டுக்கும் மேற்பட்ட வகை தரவுகள் தரப்படுகின்ற போது இவ்வாறு பிரித்து எழுதி கொள்ள வேண்டும். இதுல வளமையாக பெயரை தரப்பட்ட ஒழுங்கிலே முதலாக எழுதி கொள்வோம். எழுதி போட்டு தரவுகளை வாசிப்போம். பெயரோடு சம்பந்தப்பட்ட தரவுகளை தான் முதலாவது வாசிக்கணும். பெயரோடு சம்பந்தப்பட்டது என்ன? முதலாவது மூன்றாவது தரவு இல்லையா? ஆறானவர் மோட்டார் சைக்கிள் வருகிறார். ஆறுக்கு நேராக போக்குவரத்துக்கு போடுங்க மோட்டார் சைக்கிள். எஸ் ஆனவர் தகவல் தொழில்நுட்ப கிளையில் வேலை செய்கிறார். எஸ்ஸுக்கு நேராக போடுங்க தகவல் தொழில்நுட்ப கிளை. சரியோ? எஸ் தகவல் தொழில்நுட்ப கிளை. அடுத்து நான் ஐந்தாவது பேர் இல்ல, ஆறாவதுல நிதிக்கிளையில் வேலை செய்பவரான பி. பி நிதிக்கிளை, அவர்களுடைய ஊடகம் வேன். டி ஆனவர் கணக்காய்வு கிளையில் வேலை செய்யவில்லை. அப்ப அவங்களுக்கு குறிக்க இயலாது. டி கணக்காய்வு கிளையில வேலை செய்யவில்லைன்னு சொல்றாங்க, அதை குறிக்க முடியாது. சரி, ஆகவே நான் குறிச்சதெல்லாம் மார்க் பண்ணி கொள்றேன். நான் இதை குறிச்சிட்டேன், இதையும் குறிச்சு போட்டேன், இதையும் குறிச்சிட்டேன், இதை குறிக்க இல்லை. ஆனா டி கணக்காய்வுக்கு வர முடியாது. இப்ப நான் விட்டுட்டு வந்ததெல்லாம் வாசிக்கணும். எனக்கு தெரியும் டி கணக்காய்வுக்கு வரலன்னு சொன்னதுனால கணக்காய்வோட சம்பந்தப்பட்ட வேலை இருந்தால் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்கிறது நல்ல நாள். என்ன சொல்றாங்க? கணக்காய்வோட சம்பந்தப்பட்ட ஒன்று இருக்குதா? கணக்காய்வோட சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்குதா? சொல்லுங்க. கணக்காய்வோட சம்பந்தப்பட்ட வேற தரவுகள் இருக்குதா? இல்ல சார். நம்ம வாசிக்கல, விலங்குதான் வேண்டி இருக்குது எனக்கு. அப்ப அதை வாசிப்போம். தாபன கிளையில் வேலை செய்பவர் காரில் வேலைக்கு வரும் அதே வேலை. எப்படியா? தாபன கிளையும் காரும் ஒரே ஆளுக்கு வரணும். தாபன கிளையும் காரும் ஒரே ஆளுக்கு வரணும். அதே வேலை புகையிரத்தில் வேலை செய்பவர் கணக்காய்வு கிளையில் வேலை செய்கிறார். புகையிரத்தில் வேலைக்கு வருபவர் கணக்காய்வு கிளையில் வேலை செய்கிறார். என்ன சொல்றாங்க? ரெண்டு சோடிய பத்தி சொல்றாங்க. ஒன்று தாபன கிளையில் வேலை செய்யக்கூடியவர் வரணும் கார்ல. அடுத்தது கணக்காய்வு கிளையில வேலை செய்யக்கூடியவர் வரணும் புகையிரதத்துல. இந்த ரெண்டு சோடியாக வரணும். அப்ப பீல எனக்கு எந்த ஒன்றுமே இணைக்க முடியாது. பி முழுமையாக பூர்த்தி ஆகிட்டோம். கியூல ரெண்டு பேரை போடு. இந்த கியூல கிளை போக்குவரத்து ரெண்டுமே தெரியா. ஆர்ல எனக்கு மோட்டார் சைக்கிள்னு தெரியும் போக்குவரத்து, எஸ் தகவல் தொழில்நுட்பம் தெரியும். ஆகவே இந்த ஆர்லயோ எஸ்லயோ இவங்களை போட இயலாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி வேறதான் வரணும். தாபனக்கிளை வந்தால் கார் வரணும், கணக்காய் வந்தால் புகை வேண்டி வரணும். ஆகவே ஆர்லயோ எஸ்லயோ போட இயலாது. கியூவுக்கு கணக்காய்வுக்கும் புகையிரதம் ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியும் கியூல இல்லாட்டி டியூல தானே போடணும். கியூ அல்லது டீல தான் இதை போடணும்னு தெரியும். ஆனா டீல கணக்காய்வு போட முடியாது. டீல கணக்காய்வு போடாட்டி எதுல கணக்காய்வு கொண்டு வந்து போட்டுறது நாங்க?
கியூல கியூல தான் போடுங்க. கியூல கணக்காய போட்டுட்டு கணக்காய்க்கு நேராக புகை வண்டியை போடுங்க. டீல டீல வந்து நான் சொல்றேன் கியூல டீன்னு சொல்லிட்டு டீல போடுங்க தாபன கிளை கார். சரியா? இப்ப எஞ்சிய கிளையை எஞ்சிய இடைவெளியில போடுங்க. எஞ்சிய போக்குவரத்து ஊடகத்தை எஞ்சிய போக்குவரத்து ஊடகத்துல போடுங்க. எஞ்சிய கிளை எது? ஓய்வூதிய கிளை போட்டாச்சு. போக்குவரத்துல எது எஞ்சி இருக்குது? மேல பெறப்பட்ட பேராகிராஃப்ல செய்யும். வான் புகை வேன் புகையிரதம் மோட்டார் சைக்கிள் என்னன்னு சொன்னா பேருந்து பேருந்து கார். கிளியரா? கிளியரா இது? ஓம் சார். கேள்வி. Q மற்றும் R ஆகியோர் வேலை செய்வது முறையே. கியூவும் ஆரும் வேலை செய்வது முறையே. இதுல கணக்காய்வு ஓய்வு முறையேன்னு வரக்குள்ள முதலாவது கியூவை தான் கொடுக்கணும். முதலாவது கியூவை தான் கொடுக்கணும். முதலாவது கியூ என்ன? கணக்காய்வுன்னு வரணும். கணக்காய்வுன்னு வரக்கூடிய விட. ஆக இரண்டாவது விட மூணாவது விட பார்க்கவே வேணும். முதலாவது அல்லது நாலாவது தான் வரும். ஆறு என்ன? ஆறு வந்து ஓய்வூதியம். இரண்டாவது ஓய்வூதியம் வரணும். ஆகவே முதலாம் விட வரணும். கணக்காய்வும் ஓய்வூதியமும். கியூ சம்பந்தமான சரியான கூற்று. கியூ சம்பந்தமான சரியான கூற்று என்ன? கணக்காய்வுகளை புகையிரதம் வரணும். ஆகவே மூன்றாவது நாலாவது தான் வரணும். இது ரெண்டும் விடையாக வராது. கணக்காய்வுகளை புகையிரதம் வரணும். ஆகவே மூன்றாவது விடை. மூன்றாவது விடை. 33வது கேள்வி. டி சம்பந்தமான சரியான கூற்று எது? டி சம்பந்தமான சரியான கூற்று தாவணக்கிளை கார். தாவணக்கிளையில் வேலை செய்யும் டி காரில் வருகிறார். சாரி. ஆகவே நான்காவது விடை. நான்காவது விடை. நான்காவது விடை. ஆர் மற்றும் டி ஆகியோர் வேலை செய்வது முறையே. ஆரும் டீயும் வேலை செய்வது முறையே. எப்ப? ஓய்வூதியமும் தாபனக்கிளையும். ஆருக்கு ஓய்வூதியம் ஃபர்ஸ்டுக்கு வரணும். ஆகவே இந்த விட பார்க்கவே வேணும். ஓய்வூதியம் ஃபர்ஸ்டுக்கு வரணும். இரண்டாவது வந்து தாபனம் வரணும். ஆகவே இரண்டாவது விட. முறையேன்னு வரக்கூட முதலாவது எது கேட்கிறாங்களோ அதுதான் முதலாவது வரணும். சரியான கூற்று எது? கியூ என்பவர் புகையிரதத்திலும் கியூ என்பவர் புகையிரதத்திலும் டி ஆனர் பேருந்திலும் வேலைக்கு வருகிறார். கியூ ஆனவர் புகையிரதத்திலும். அது சரி. கியூ புகையிரதம் சரி. டி பேருந்து இல்ல. டி பேருந்து இல்ல. ஆக முதலாம் கூற்று பிழை. கியூ புகையிரதம் ஆகியும் பிழை. கியூ புகையிரதத்திலும் சரி. டி காரிலும் வருகிறார். அது சரி. மூணாவது விடை. மூன்றாவது விடை. அடுத்த கேள்விக்கு போவோம். 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. பி கியூ ஆர் எஸ் டி. இதை வாசிச்சு சொல்லுவோம். அப்ப இது எந்த வகையான வினாண்டு? எந்த வகையான வினா? இது என்ன வகை வினா? எந்த வகை வினா இது? என்ன வகை வினா? சில தகவல்களை ஒழுங்குபடுத்துதல். தகவல்களை ஒழுங்குபடுத்துதல் வகையான வினா. PQRSTங்கிற 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒன்று. கொஞ்சம் இந்த கேள்வி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. PQRST இந்த 5 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பம் ஒன்றிலே அதே வரிசையில் இல்லாதவாறு தந்தை, தாய், மூத்த மகன், மகள், இளைய மகன் ஆகியோரை கொண்டுள்ளது. அவர்கள் பி ஆர்
மற்றும் மகள் ஆகிய மூவரும் கோப்பி பானத்தை விட தேநீரை விரும்புகின்றனர். அவர்களில் கியூ மற்றும் தாய் ஆகிய இருவரும் அப்படி ஒவ்வொரு தடவை சொல்றாங்க. தடவை வாசிப்பேன் முன்னுக்கு. இந்த கேள்வி எப்படி செய்யலாம்னு சொன்னா, முதலாவது தடவை போட்டோம் நாங்கள் ஒரு எல் ஷேப் எழுதிக் கொள்வோம் இல்லையா? PQRST பேர் எழுதிக் கொள்வோம். கிடையாக நிலைக்குத்தாக கிடையாக உறவுகள் எழுதிக் கொள்வோம். தந்தை, தாய், மூத்த மகன், மகள், இளைய மகன் எழுதிக் கொள்வோம். இப்ப வாசிப்போம். அவர்களில் P, R மற்றும் மகள் ஆகிய மூவரும் கோப்பிப்பானத்தை விட தேநீரை விரும்புகின்றனர். இதுல எனக்கு ஒரு விடயம் தெளிவாகுது. என்ன? P, R மற்றும் மகள். அப்ப Pயும் ஆரும் மகளாக வருவாங்களா? Pயும் ஆரும் மகளாக இருக்க முடியுமா? சொல்லுங்க. Pயும் ஆரும் மகளாக இருக்க முடியுமா? P, R மற்றும் மகள். இந்த வேர்ட்ல சொல்லுங்க. நீ பேசினாதான் எனக்கு முடிக்க முடியும். Pயும் ஆரும் மகளாக வரையலுமா? இயலாதா? வர முடியாது. முடியாது. அது ஏன்னா P, R மகள் 3 பேர். Pயும் ஆரும் மகளாக வரையலாம். அப்ப முதல்ல சொல்றேன், Pக்கு நேராக மகளுக்கு ஒரு க்ரோஸ், ஆருக்கு நேராக மகளுக்கு ஒரு க்ரோஸ் போட்டுக்கொள்றேன். Pயும் ஆரும் மகளாக வர முடியாது. சரியா? மூவரும் அடுத்து சொல்றாங்க, கோபிப்பானத்தை விட தேநீரை விரும்புகின்றனர். அப்ப இந்த வேர்ட் தேவையில்லாத வேறு உண்டு. ஆகிய மூவரும் தேநீரை விரும்புகிறார். யாரு? Pயும் தேநீரை விரும்புகிறாராம், ஆரும் தேநீரை விரும்புகிறாராம், மகளும் தேநீரை விரும்புகிறாராம். சரியா? இது விளங்கி முதலாக குறிச்சது. அடுத்து, அவர்களில் கியூ மற்றும் தாய் ஆகிய இருவரும். அப்ப கியூ மற்றும் தாய் வர என்னது? கியூ தாயாக வர முடியாது. தேநீரை விட கோபிப்பானத்தை விரும்புகிறார். இதுலயும் இதனால தேவையில்லாத ஒரு வேர்ட் தான் இந்த விடன்னு சொல்றது. தேநீரை விடுங்கிறது தேவையில்லை. ஆகிய இருவரும் கோப்பியை விரும்புகிறார்கள். அவ யாரு? கியூவும் கோப்பியாம், தாயும் கோப்பியை விரும்புகிறாராம். அடுத்து, இளைய மகன், எஸ் மற்றும் பி ஆகிய 3 உறுப்பினர்களில். ஓகே, பாருங்க. இளைய மகன் SP. அப்ப இளைய மகன் SO PO வர முடியாது. எஸ் இளைய மகனாக வர முடியாது, பியும் இளைய மகனாக வர முடியாது. சரியா? இந்த 3 பேர்ல 2 பேர் தேநீரை விட கோபிப்பானத்தை விரும்புகின்றனர். யாராம்? 2 பேர். பாருங்கோ, யாரு? எஸ் எடுத்துக்கொள்வோமே. அந்த விடைய விட்டுருவோம். விடைஞ்ச எஸ் பி. பி ஏற்கனவே தேநீரை போட்டுட்டேன். அவங்க சொல்றாங்க, இளைய மகன் SP. இந்த 3 பேர்ல யாரோ 2 பேர் கோப்பிய விரும்புறாங்களாம். சரி, பி தேநீரை விரும்புறா, அதுக்கு தேநீரை கொடுத்துடுவோம். எஸ்க்கு கோப்பிய போடுங்க, இளைய மகனுக்கு கோப்பிய போடுங்க. சரியா? 2 பேர் தான் போடும், 2 பேரும் போட்டோம். பி தேநீரிலே இருக்கட்டும். மூத்த மகனும் ஆறும். அப்ப மூத்த மகனும் ஆறும் சொன்னா, ஆறு மூத்த மகன் இல்ல. மூத்த மகனும் ஆறும் ஒன்றாக கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க விரும்புகிறார்கள். மூத்த மகனும் ஆறும் கிரிக்கெட் போட்டியை பார்க்கலாங்களாம். இவ்வளவு தரவு, தரப்பட்ட தரவுகள்லாம் குறிச்சிக்கிறோம். கிளியரா இது? கிளியரா இது? ஓகே சார். இப்ப நாங்க பார்ப்போம். யாது இந்த பாக்குறதுக்கு இன்னொரு ஆளுக்கு இன்னொரு கான்செப்ட் பண்ணிருக்குதுன்னு சொன்னா, இப்ப நாங்க இந்த தாயில விஷயத்துக்கு தாய் கோப்பிய விரும்புறவர். தாய் கோப்பிய விரும்புறவர். இப்ப தேநீர் விரும்புறவர் தாயாக இருக்க முடியாது. தாய் கோப்பிய விரும்புறவர், அவர் தேநீரை விரும்புவர் தாயாக இருக்க முடியாது. ஆகவே பி தேநீரை விரும்பக்கூடியவர், அவரு தாயாக இருக்க முடியாது.
அதே மாதிரி ஆரும் தாயாக இருக்க முடியாது. எஸ்ஸும் டீ வரை என கோபி தானே வரும். அவ்வாறே மகள் வந்து தேநீரை விரும்புகிறவர். இப்ப கோப்பியை விரும்புகிறவர் மகளாக இருக்க முடியாது. கியூ வந்து மகளாக இருக்க முடியாது. எஸ்ஸும் மகளாக இருக்க முடியாது. சரியா? இளைய மகனாக இளைய மகன் கோப்பி விரும்புகிறது. ஆக இளைய மகனாக தேநீர் விரும்பக்கூடியவர் இருக்க முடியாது. ஆகவே ஆர் வந்து இளைய மகனாக இருக்க முடியாது. சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம். சார் இதை கொஞ்சம் திருப்ப சொல்லுங்க சார். இப்போ கோப்பியை விரும்புறவர் தாய் வந்து கோப்பியை விரும்புறாரு. அவர் தேநீரை விரும்புறவர் தாயாக இருக்கலாம். ஏன்னா தாய் விரும்புறது கோப்பி, தேநீரை விரும்புறது தாயாக இருக்கலாம். அதை விளங்கிச்சா அந்த வேர்ட் அந்த சென்டென்ஸ் சொல்லுங்களா? தாய் பெண் நீங்க விரும்புற கோப்பியை தான். இப்ப உங்களோட பேர் என்ன சொன்ன போல தேநீரை விரும்புற ஆக்களோட பேர் லிஸ்ட தந்தால் உங்களோட பேர் கண்டுபிடிக்கலுமா? இல்ல. அதே மாதிரி தாய் வந்து கோப்பி விரும்பக்கூடியவர் என்பதனால தேநீரை விரும்பக்கூடியவங்க யாருமே தாயாக வர முடியாது. சரியாது? ஓகே சார். அதனாலதான் நான் வந்து பி வந்து தாயாக வர முடியாதுன்னு சொன்னேன். ஆரும் தாயாக வர முடியாதுன்னு சொன்னேன். அதனாலதான். ஓகே. ஓகே. அவ இது மகளும் மகளை right. மகளாக யார் வர இயலாது? கோப்பி விரும்பக்கூடியவர் வர இயலாது. இந்த மகள் வந்து தேநீர் விரும்பக்கூடியவர். Right. இளைய மகனாக தேநீர் விரும்பக்கூடியவர் வர முடியாது. சரியாது? Right. அதுவும் சரி. இப்ப சொல்லுங்க எனக்கு, மகள் மகளாக பியும் இல்ல, கியூவும் இல்ல, ஆரும் இல்ல, எஸ்ஸும் இல்ல. அப்ப யாரு மகள்? டீ தான். டி தான் மகள். அப்ப டீக்கு மகள் முடிவெடுத்தா டி வந்து வேற எந்த உறவும் எடுக்க மாட்டாரு. சரியா? டி வந்து வேற எந்த உறவும் எடுக்க மாட்டாரு. அப்ப இளைய மகன் யாரு? இளைய மகன் யாரு? பியும் இல்ல, ஆரும் இல்ல, டியும் இல்ல. இது கியூ. அப்ப கியூ வந்து வேற எந்த உறவும் எடுக்க மாட்டாரு. தாயாக யார் வருவாரு? தாயாக எஸ் கோபி எஸ். விரும்புகிறோம். எஸ். சரி, தாயாக வேற இந்த எஸ் வந்து வேற எந்த உறவும் எடுக்க மாட்டாரு. சோ மூத்த மகனாக வரக்கூடியவர் பி, மூத்த மகன் பி. வேற எந்த உறவையும் பி எடுக்க மாட்டாரு. ஆகவே தந்தையாக வரக்கூடியவர் ஆர். இல்லையா? தந்தையாக வரக்கூடியவர் ஆர். ஓகே சார். இப்போ நாம சாட்ட பார்ப்போம். மூத்த மகன் யார்? பி. மூத்த மகன் பி. பார்த்து சாட்ட பார்த்துட்டு இளைய மகன் பாருங்க கியூ. தாய்க்கு யார் சரி போட்டிக்கிறோம்? எஸ். எஸ். தந்தை யார் சரி போட்டிக்கிறோம்? ஆர். சரியானது எதுன்னு சரியான கூற்று. தந்தை கோப்பிப்பானத்தை விட கேட்டுடுங்க. தந்தை தேநீரை விரும்புகிறார். தந்தை தேநீரை விரும்புகிறார். அப்படி அவளுக்கு முடிவுக்கு வரையும் பார்த்தால் எஸ். தந்தை வந்து யாரு? ஆர். ஆர் விரும்புவது தேநீர். எஸ். ஆக முதலாவது விட 41 தொடக்கம் 45 வரையான வினாக்கள். இவையும் ஒரு தகவல் ஒழுங்குபடுத்தல் அமைப்பு மாதிரியான வினா. அமல், விமல், சிறில் மற்றும் தயாள் ஆகிய நால்வரும் இலங்கை சட்டக் கல்லூரியின் நுழைவுப் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் 4 பரீட்சார்த்திகள் ஆவார்கள். அவர்கள் காப்போத்தா உயர்தர பரீட்சையில் அதே 3 பாட சேர்க்கைகளான பொருளியல், புவியியல் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்களுக்கு தோற்றிருக்கிறார்கள். அவர்கள் நால்வரும் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில பாடத்தில் சித்தி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ABCS தரங்களை சொல்லப்பட்ட 4 பாடங்களிலும் பெற்றிருக்கிறார்கள். என்னவா? 4 பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து லோ என்ட்ரன்ஸ் பரீட்சைக்கு தோற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய உயர்தர பரீட்சையில 3 பாடங்கள்ல சேர்க்கைகளான அந்த சப்ஜெக்ட்களான பொருளியல், புவியியல், வரலாறு ஆகிய பாடங்கள்ல தோற்றிருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண தர பரீட்சையில ஆங்கில பாடத்திலும் சித்தி அடைந்திருக்கிறார்கள்.
இவர்களுடைய ரிசல்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஒவ்வொருவருக்கும் ABCS என்ற தரங்களில் தரங்களை மேலே சொல்லப்பட்ட 4 பாடங்களிலும் பெற்றிருக்கிறார். ஆகவே ஒவ்வொருத்தரும் ஒரு A, ஒரு B, ஒரு C, ஒரு S என்ற அடிப்படையில 4 தரங்களையும் பெற்றிருக்கிறாங்களாம் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை வச்சு நாங்க செய்யறதுக்கு போவோம். தரவுகள் அப்படியே வைத்துக் கொண்டு பெயர் அமல், விமல், சிறில், பாலா. அந்த ஸ்கூல்ல நாங்க ரிப்போர்ட் கார்டு செய்யற சிஸ்டத்தை தான் செய்யணும். அமல், விமல், சிறில், பாலா தயார். அடுத்தது என்ன? சப்ஜெக்ட் எழுதுங்க இல்லையா? பொருளியல், புவியியல், வரலாறு, சாதாரணத்துல ஆங்கிலம். சரியா? இப்ப கடைசி 2 கூட்டம் கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு A, ஒரு B, ஒரு C, ஒரு S வரணும். ஒவ்வொரு பாடமும் ஒரு A, ஒரு B, ஒரு C, ஒரு S இருக்கணும். பொருளியல்ல ஒரு A, ஒரு B, ஒரு C, ஒரு S. புயல் அப்படி இருக்கணும். பேர்லையும் அமலுக்கு ஒரு A, ஒரு B, ஒரு C, ஒரு S. விமலுக்கும் ஒரு A, ஒரு B, ஒரு C, ஒரு S அப்படி இருக்கணுமா? அமல் முதலாவது வருவேன். இப்ப அமல் பொருளியலில் A தரத்தையும், அமலுக்கு பொருளியல்ல A தரத்தையும், ஆங்கிலத்தில் C தரத்தையும் பெற்றுள்ளார். சரியா? அமல். விமல் வரலாற்றில் A தரத்தையும், வரலாற்றில் A தரத்தையும், சாதாரண தர ஆங்கிலத்தில் B தரத்தையும் பெற்றிருக்கிறார். சிறில் வரலாற்றில் C தரத்தையும், பொருளியலில் B தரத்தையும் பெற்றிருக்கிறார். தயாள் வரலாற்றில் S தரத்தை பெற்றார். தயாள் வந்தபடி வரலாறில் S தரத்தை பெற்றுள்ளார். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த தரவுகள் எல்லாம் குறிச்சிட்டோம். இது கிளியரா? இது குறிச்சது கிளியரா? ஆமாம் சார். இந்த தரவுகளை குறித்ததுக்கு பிறகு நான் பார்ப்போம். இந்த வரலாறு பாடத்தை எடுத்துக்கொள்ள வரலாறுல A இருக்குது, C இருக்குது, S இருக்குது. எந்த ரிசல்ட்ஸ் இல்ல. எந்த ரிசல்ட்ஸ் இல்ல? பி இல்ல. B இல்ல. வரலாறுல இந்த ஸ்பேஸுக்கு B போடுங்க. சரியா? செய்யறாது. ஓகே. அதே மாதிரி கிடையாக பார்த்தோம் சொன்னா அமலுக்கு எது இல்ல? எஸ் இல்ல. புவியியல் எஸ் இல்ல. எஸ் இல்ல. சரி, இப்ப ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டோம்னா CB 2 இருக்குது. அவனுக்கு வர வேண்டிய ரிசல்ட்ஸ் எது? பேலன்ஸ் ஏயும் எஸ் எஸ்ஸும் வரும். எனக்கு எஸ் இவ்விடத்துல போடலாம், இந்த இடத்துல எஸ் போடலாம். ஏன்னா இங்க எஸ் வந்துட்டு எஸ் வந்துருக்கான இங்க எஸ் போடலாம். இங்க இருந்தே போடுறது ஏ போடுறது, இங்க எஸ் போடுறது. சரியா? இப்ப எனக்கு சிறிலுக்கு எந்த போடலாம்? சிறிலுக்கு எதை போடலாம்? சிறில் பி ஏ இல்ல வரும். புவியியல் சரி, இப்ப நாங்க அது இந்த ஆங்கிலத்துக்கான மாதிரி பொருளியலை பார்ப்போம். பொருளியலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஏபி இருக்குது, சியும் எஸ்ஸும் வரல. சியும் எஸ்ஸும் வரணும். எனக்கு எஸ் இங்க போட இயலாது, இவற்றில் எஸ் போட இயலாது. ஆகவே எஸ் போடணும். நான் இவ்விடத்துல தான் இவ்விடத்துல சியை போடணும். இவங்களுக்கு மிஸ் ஆகிறது பியும் சியும். சரியா? இங்க சி போட்டிருந்தனால எனக்கு இவற்றில் சியை போட இயலாது. ஆகவே சி இவ்விடத்துக்கு போடணும், இவ்விடத்துக்கு பியை போடணும். கிளியரா? பி. ஓகே சார். கேள்விக்கு போவோம். உயர்தர ஆங்கிலத்தில் சாதாரண ஆங்கிலத்திலே ஏ தரநிலை சித்தியை பெற்றவர் யார்? தயாள். புவியியலிலே எஸ்தர நிலை சித்தியை பெற்றவர், புவியியல்ல எஸ்தர சித்தியை பெற்றவர் அமல். பொருளியலில் சீதர சித்தியை பெற்றவர் அதுவும் தயாள். பின்வருவனற்றுள் எதை சிறில் பெற்றுள்ளார்? சிறில் புவியியல் என்ன? சிறிலுக்கு நேராக புவியியல் ஏ. ஆகவே அது முதலாக விட சரி. பின்வருவனற்றுள் எது விமல் பெற்றுள்ளார்? விமல் புவியியல் எது பெற்றார்? விமல் புவியியலிலே சி. புவியியல்ல விமல் பெற்ற சி தானே. ஆகவே பொருளியல் எஸ் அடுத்த இயர். பொருளியல் புவியியல் சி. முதலாவது விட 2வது விட வராது. பொருளியலை பார்ப்போம். பொருளியல்ல விமல் எஸ் எடுத்துக்கிறாரு. அது மூன்றாவது விடை. சரியா? அடுத்தது
கற்புல அறிவு சம்பந்தப்பட்டது. ஆடி பிம்பம் நான் ஏற்கனவே ஒரு முறை பேசினோம். எப்படி? தளவாடி வைத்தால் எவ்வாறு தோன்றும்? தளவாடி வைத்தால் எவ்வாறு தோன்றும்? எப்பவுமே நான் படிச்சிருக்கேன் தளவாடி சொன்னால், இப்படி நாங்கள் லேக்குத்தாக வச்சோம்னு சொன்னால், தளவாடி லேக்குத்தாக வச்சோம்னா முதலாவது இந்த அரை வட்டம் இப்படித்தான் விளங்கும். எது தளவாடி நோக்கி இருக்கிறது அது ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கும். எது விலத்து இருக்கிறது அது விலத்து விளங்கும். அதே மாதிரி இதுல தளவாடி இங்கிக்குது. இது முதலாவது இந்த சதுரமும் இந்த முக்கோணத்தின் அடியும் தான் விளங்கணும். அப்ப சதுரம் முக்கோணத்தின் அடி இது சரி, இப்படி வரலாம், இப்படி வரையலாது, இது வரையலாது, இது வரவே இயலாது, பின்னி போயிட்டு இதுவும் வரலாம். அடுத்து இந்த அம்புக்குறி தளவாடியை நோக்கி இருக்கிறதுனால விடையும் தளவாடியை நோக்கி தான் வரணும். இது விலத்தி இருக்கிறதுனால இது விடையாக வராது. ஆகவே நான்காவது விடை. கிளியரா? இது கிளியரா? ஓகே சார். அடுத்தது ஒரு கடிகாரம் உண்டு. இந்த இடத்துல கேள்வி இல்ல, அவன் சொல்லிட்டு போறேன். ஒரு கடிகாரம் உண்டு. அது நம்பர்ஸ் போட்டு இல்ல, இந்த இப்படி போடுவாங்க தானே, இப்படி ரோம இலக்கமா சார்? ரோம இலக்கம் இல்ல, சும்மா போடுவாங்களே. ஒன்று ரெண்டு இப்படி கோடுகள் போட்டு போட்டு போடுவாங்க. டொட்டு வைப்பாங்க, டொட்டு அப்படி வச்சுக்கோங்க. இவ்வாறு இப்படி சும்மா டொட்டு இப்படி கோடுகள் மட்டும் போட்டிப்பாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி கடிகாரம் உண்டு. சரியா? அந்த மாதிரி கடிகாரம் உண்டு. அந்த கடிகாரத்துல இப்ப அவங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு 10:50 காட்டுது. 10:30 காட்டுது. 10:50 வச்சுக்கோங்க, 10:50 10:50 காட்டுது. அப்ப கிட்டத்தட்ட எப்படி இருக்கு? இது மாதிரி காட்டுது. 12 11 கிட்ட போயிட்டு இருக்குன்னா 10:50 10:50 காட்டுது. இது நீங்க சரியா வரைஞ்சு கொள்ளணும். இதனுடைய ஆடி பிம்பம் எவ்வளவுன்னு கேட்டா எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த ஆடி பிம்பம் எத்தனை மணி இந்த ஆடி பிம்பத்தில் பார்க்கின்ற போது எத்தனை மணி போல இருக்கும்னு கேட்டா எப்படி செய்யறது? எங்களுக்கு விளங்குற டைம் 10:50. சரியா? சரியான டைம் 10:50. கண்ணாடியில வச்சால் எவ்வளவு மாறி விளங்கும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும்டா? எத்தனை மாதிரி விளங்கும் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. 2:10 மாதிரி விளங்கும். ஒன்று 10 மாதிரி விளங்கும். 1:10 மாதிரி விளங்கும். அது எப்படி பாக்குறது? எப்பவுமே இந்த நேரத்தை வச்சு ஆடியவன் கேட்டாங்க என்றால் 11:60 அதை கழிங்க. 11:60 கழிச்சிட்டு வாரதுதான் பாருங்க 10. நீங்க சொன்ன அதே விட வருது. எந்த டைம் ஆனாலும் சரி. கடிகாரத்துல விளங்குற நேரம் 7:30 இருந்தால் என்ன செய்யறது? உண்மையா பிம்பத்தை பாக்குறதுக்கு 11:60 7:30 கழிக்கிறது. கழிச்சுட்டு வாரது 30 11 4:30 4:30. விளங்கிச்சுதா? ஓகே. இதுல சுழற்சி. சுழற்சியில நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஒரு அடையாளத்தை மார்க் பண்ணுங்க. ஒரு அடையாளத்தை மார்க் பண்ணுங்க. அந்த 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 இது கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கடிகார வினாவை கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன். சரியா? இதுல சுழற்சியை வச்சு சொல்லுகின்ற போது ஒரு அடையாளத்தை மார்க் பண்ணணும். ஒரு அடையாளத்தை மார்க் பண்ணி வச்சுதான் நாம செய்யணும். உதாரணமாக நான் இந்த அடையாளத்தை எடுத்துக்கொள்றேன். சரியா? இந்த அடையாளத்தை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் அப்படி உனக்கு கஷ்டம்னா கடிகார திசைக்கு எதிர் திசை. கடிகார திசையில வாரது எது? கடிகார திசையில வாரது இந்த சக அடையாளம். அப்ப அப்படி வச்சு பார்ப்போம். இது நான் மார்க் பண்ண அடையாளம். கடிகார திசையில வாரது அம்புக்குறி வந்துக்குது. அப்ப அது பிழை. இந்த அடையாளம் கடிகார திசையில வாரது சக அடையாளம். எஸ், அப்ப அது சரி.
நான் ஒரு இடத்துல தான் பார்க்கறதுனால எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். கடிகாரத்தை சில பார்க்கின்ற போது அம்புக்குறி பிழை. கடிகாரத்தை சில பார்க்கின்ற போது அம்புக்குறி அது பிழை. அப்ப எது சரியான விட? எது சரியான விட? இரண்டாவது. இரண்டாவது. இதுவும் சுழற்சி. சுழற்சின்னு வருகின்ற போது ஒரு அடையாளம். நான் நிறந்திடப்பட்ட வட்டத்தை வச்சு பார்க்கிறேன். அதுல இருந்து கடிகார திசையில பார்க்கின்ற போது வட்டத்தினுள் டபுள் அம்புக்குறி. வட்டத்தினுள் டபுள் அம்புக்குறி. வட்ட இது இது வராது. இதுவும் வராது. இதுவும் வராது. அப்ப எது விட? முதலாவது. முதலாவது. 49வது கேள்வி. இது சுழற்சி காட்டப்படுது. பட் இங்க வந்து ஒரு 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 என்ன சொல்ற திட உருவம் மாதிரியான ஒரு தல உருவம் உண்டு. ஆனா எங்களுக்கு இதுல வச்சு சுழற்சியை வச்சு கொண்டு நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் இதுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது. என்ன? சுழற்சி என்ற போது நிறந்திட்டப்பட்டதை நாங்கள் நீங்களும் மாற இயலாது. ஆகவே ஒரு ஒரு பக்கத்துல 3 நிறந்திட்டப்படாமலும் ஒரு நிறந்திட்டப்பட்டதும் வரணும். இதுல அப்படி ஒன்று இல்லையே. முதலாம் படத்துல அப்படி ஒன்று இல்லை. 2ஆம் படத்துலயும் அப்படி ஒன்று இல்லை. 3ஆம் படத்துலயும் 4ஆம் படத்துலயும் இருக்குது. எஸ், இருக்குது. அடுத்தது நிறந்திட்டப்படாத இன்னும் 2 பாக்ஸ் இப்படி வரணும். கோட்டன்ல வர மாதிரி இருக்கணும். இதுல வருது. பட் இங்க அப்படி ஒன்று இல்லை. இங்கேயும் தான் இருக்குது. சம்பந்தம் இல்லை. ஆகவே இதுவும் வராது. மூன்றாவது விடை. மூன்றாவது விடை. 50வது கேள்வி. இவ்வாறு உள்ள உருவத்தை நாங்கள் அந்த ஒழுங்காக தயாரிக்கின்ற போது நாங்க நான் சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்தை தருகின்ற போது இது எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டால் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. இதுக்கு இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் எதிர்பக்கமாக வரணும். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் எதிர்பக்கமாக வரணும். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் எதிர்பக்கமாக வரணும். எதிர்பக்கம் எக்காரணம் கொண்டும் அயற்பக்கமாக வர முடியாது. ஆகவே நான் ஒரு இடத்துக்குள்ள முக்கோணமும் இந்த தரை அடையாளமும் எதிர்பக்கமாக வரணும். இங்க பார்த்தா இது அயற்பக்கம். அது சம்பந்தம் இல்லை. சரியா? அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் இதுக்கு இது எதிர்பக்கம் சொல்லிட்டேன். நீங்க அயற்பக்கமாக வருது. அதுவும் சம்பந்தம் இல்லை. இது சம்பந்தம் இல்லை. ஆக நிச்சயமாக 4வது விட. 4வது விட. கிளியரா? இது 50வது கேள்வி கிளியரா? ஆமாம் சார். இப்படியான கேள்விகள் வருதா சார் பேப்பருக்கு எஸ். எதிர்பார்க்கப்படுதா சார்? அண்மை கால பேப்பர்ல வந்துருந்துச்சு. ஏதோ ஒரு பேப்பர்ல வந்துச்சு. இப்படி பேப்பர் வருது இப்ப கேள்வி. சரியோ? என்னண்டா நான் உங்களுக்கு இப்ப நான் பேசுறதுக்கு இருக்கிற ஆரம்ப காலங்கள்ல ஐக்கிய பேப்பர்ல டிரெக்டாக கேள்வி வந்துச்சு. படிக்கிற விஷயம் அப்படி வரும். டிரெக்டா வரும். ஆனா கடந்த ஓரிரு ஆண்டுகள்ல இருந்து தொடங்கினது எப்படின்றால் டிரெக்டா வராது. படிச்ச விஷயத்த பாவிச்சு செய்யற மாதிரி தான் வரும். இது நாங்க டிரெக்டா இது வந்து நாங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் உருவாக்குறது. ஆனா நாங்க இப்ப ஐக்கிய படிக்கிறபடி ஒரு தாயக்கட்டை ஒரு சதுரமுகியை எடுத்துக்கொண்டால் எதிர்பாக்கங்கள் இப்படி இருக்குது. எதிர்பாக்கங்கள் ஒன்றுக்கு ஒரு எதிர்பாக்கம் இருக்குது. எதிர்பாக்க ஜோடிகள் 3 இருக்குது. அடுத்தது எதிர்பாக்கம் எக்காரணத்தை கொண்டும் அயற்பக்கமாக வராது. அயற்பக்கம் என்பது எதிர்பக்கம் தவிர்த்து ஏனைய 4 பக்கங்கள் ஆகும். இதுதான் அடிப்படையாக படிக்கிறது. இந்த அடிப்படை பாவித்து செய்யக்கூடிய அமைப்பிலான வினாக்கள் தான் வருது. அது ஈவன் எண் தொடர். நாங்க நேற்றைய தினம் பார்த்த எண் தொடர் வினா. இவ்வளவு காலம் வரிசையில எண் தொடராக தந்த கேள்விகளை விட்டு போட்டி எப்படி தந்திக்கிறாங்க? ஒரு உருவத்தை போட்டு எண் தொடர். நேற்று நாங்க பார்த்தோம். இவ்வாறு அந்த படிச்ச விஷயம்தான் அதை பெற்ற மாத்துறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும் அதை எப்படி செய்யணும் என்று. அதே விஷயத்த பாவிச்சு இந்த கேலண்டர் கேள்வி போன வருஷம் மாணவர்கள் அதிகமாக யோசிச்சாங்க. ஆனா கேலண்டர் கேள்வி என்பது புதிய கேள்வி இல்லை. நாங்க படிச்சிருக்கிற என்னது லீஃப் இயர் படிச்சிருக்கிற, வருஷத்துல உள்ள நாட்களை பத்தி படிச்சிருக்கிற, வருஷத்துல உள்ள கிழமைகளை பத்தி படிச்சிருக்கிற. இது 3ஐயும் வச்சு செய்யறதுதான் கேலண்டர் கேள்வி. அந்த கேலண்டர் படத்தை போட்டுதாருது. அப்ப படித்த அதே விடயங்களை பிரயோகித்து செய்யக்கூடிய அப்ளை பண்ணி செய்யக்கூடிய அமைப்பிலான வினாக்களத்தை நாங்க இது பிறகு வரக்கூடிய சகல ஐக்கியூ பேப்பர்களையும் எதிர்பார்க்க வேண்டி இருக்குது. டிரெக்டாக படிச்சோம். என் தொடர் வரிசை போட்டு தாராங்க, கணித வினாவை சும்மா தாராங்க, அப்படி யோசிக்கிறதுக்கு எதிர்காலத்துல கஷ்டம். இவ்வாறு புது புது
வகையாக அந்த விடயங்களை புகுத்தி செய்ய வரும். ஆகவே நாங்க சொன்ன மாதிரி லாக் வச்சு கொள்ளுங்க. இது எப்படி எதிர்பக்கம் பார்க்கிறது, பயற்பக்கம் பார்க்கிறது விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பரீட்சையை பொறுத்தவரையில உங்களுக்கு கூடுதலாக நாங்க எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடியது இந்த தொடர்பாடல் திறன் சம்பந்தப்பட்ட வினாக்கள். தொடர்பாடல் திறன் வருகின்ற போது நாங்கள் இந்த பேப்பர்லையும் செய்த முதலாவது 5 வினாக்கள், நேற்றைய வகுப்பில் செய்த வினாக்கள், இவைகளை போன்ற வினாக்கள் வரும். கட்டாயம் எதிர்பார்க்கிற வினா. அடுத்து தகவல் ஒழுங்கமைப்போடு சம்பந்தப்பட்ட வினா. தகவல் ஒழுங்கமைப்போடு சம்பந்தப்பட்ட வினா. அடுத்து தகவல் ஒழுங்கமைப்பு. அதுக்கு பிறகு கற்புல அறிவு, இந்த உருவங்கள், இது சம்பந்தப்பட்ட மாதிரி வினாக்கள் வரும். நிபந்தனைகள் ஓரளவு எதிர்பார்க்கலாம். நிபந்தனைகள் அது இல்லாம எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு வினாதான் பாய்ச்சட் கோட்டுப்படை. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வீடியோ செஞ்சு போட்டிருக்கிறேன் பாருங்க. பாய்ச்சட் கோட்டுப்படை ஏன்னா கடைசியான ஒரு எக்ஸாம் வந்திருக்குது. அதனால சில நேரங்கள்ல பாய்ச்சட் கோட்டுப்படம் மாதிரியான வினாக்கள் வர இயலும். அதே மாதிரி கணித நுட்ப வினாக்கள் வரும். அடுத்து இந்த உறவு முறை, தாயக்கட்டை எதிர்பாருங்க. தாயக்கட்டையில சதுர மொழி எதிர்பாருங்க. உறவு முறைகள் இலகுவாக வரக்கூடிய சின்ன வினாக்கள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். உறவு முறை சம்பந்தப்பட்ட வினாக்கள், வட்ட மேசைகள், இவ்வாறான வினாக்கள் நாம் படிச்சிருக்கிறோம். அவைகளை பத்தி யோசிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு கூற்று முடிவு, கூற்று எழுகோள்கள், கூற்றுகளோடு சம்பந்தப்பட்டவைகள், பிரச்சனை தீர்வோடு சம்பந்தப்பட்டவைகள், தர்க்கவியல் சம்பந்தப்பட்டவைகள் இவைகளை எதிர்பார்க்கலாம். இந்த வினாக்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதோட முழுமையான சிலபஸையும் நான் பார்த்துக்கொள்ளணும். வேற அடுத்த பரீட்சை நேரத்துல உங்க பரீட்சை மண்டபத்துல நீங்க எக்ஸாம் செய்யறீங்க. உங்களுக்கு 50 நிமிடம் தான் நீங்க பேப்பர் செய்வதற்கு பாவிக்க வேண்டும். 60 நிமிடம் பேப்பர். ஒரு கேள்விக்கு 1 நிமிடம், 50 கேள்விக்கு 50 நிமிடம் தான் நாங்க செலவழிப்போம். இதுதான் போகணும் நீங்க. சரி, இப்ப நீங்க எக்ஸாம் செஞ்சு கொண்டு போறீங்க. முதலாம் கேள்வி செய்யறது உங்களுக்கு இலகுவாக இருக்குது, செய்யறீங்க. 2வது கேள்வி கஷ்டம், கொஞ்சம் ட்ரை பண்றீங்க. 1 நிமிடம், ஒரு 30 செகண்ட், ஒரு 50 செகண்ட் ட்ரை பண்ணிட்டீங்க. 1 நிமிடமே ட்ரை பண்ணிட்டீங்க, விட வரல. 3வது கேள்வி போயிடுங்க. அந்த கேள்வியில திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணும். 3வது செஞ்சு போட்டுட்டு கூட 2ஆம் கேள்வி செய்ய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கேள்விக்கு போக வேணும். டிரெக்டா 3 முடிச்சுட்டு 4 தான் போகணும். 4 முடிச்சு, 5 முடிச்சு, 6 முடிச்சு, 50வது கேள்வி முடிச்சது பிறகுதான் திரும்ப வரணும் 2ஆம் கேள்விக்கு. திரும்ப நீங்க 2ஆம் கேள்வி ட்ரை பண்ண போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் போதாமல் போகும். பரீட்சை முடித்து விட்டு வந்த அதிகமான மாணவர்களுடைய கருத்து எக்ஸாம் செய்யலும் டைம் போதா. ஆகவே அதிகமாக பயிற்சி எடுங்க. ஐக்கிய கேள்விகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் தேடி செய்யுங்க. லோ காலேஜ் பேப்பர்ஸ் எல்லாம் வெப்சைட்ல போட்டுக்கிறாங்க, செய்யுங்க. அதிகமாக ஐக்கியோட நான் படிச்சிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் போல கவர் பண்ணி அப்படியே உங்களுக்கு தெரியாத கேள்விகள், சந்தேகமான வினாக்கள் வருமாக இருந்தால் குரூப்ல போடுங்க. டைம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு விளக்கம் தருவோம். அடுத்தது, இப்ப நீங்க கேள்வி செஞ்சு கொண்டு போறீங்க. எல்லாம் 50 கேள்வி செஞ்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 கேள்வி தான் விட கொடுத்துக்கிறீங்க. 20 கேள்வி விட கொடுத்து இல்ல. டைம் பாக்குறீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷம் 8 நிமிஷம் தான் இருக்குது. அப்படி இருக்குமா என்ன செய்யறது? சும்மா விட்டுட்டு வாரதில்லை. பாக்குறீங்க என்சிக்கு அமைப்பிலான வினாக்களாக வந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளும். எல்லாம் 4 விடைகள் வருது. முதலாம் விடைய 4 விடைகள் வருது. முதலாம் விடையை நீங்க தெரிவு செய்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு 10 கேள்விகளுக்கு தெரிவு செஞ்சுக்கிறீங்க. 2ஆம் விடைய ஒரு 12 கேள்விக்கு தெரிவு செஞ்சுக்கிறீங்க. சரியா? இதே ஒரு 8 கேள்விகளுக்கு தெரிவு செஞ்சுக்கிறீங்க. சரியா? நீங்க எத்தனை கேள்வி கொடுத்துக்கிறீங்க? 30 கேள்விக்கு விட கொடுத்துட்டீங்க. 30 கேள்வி விட கொடுத்தீங்க. உதாரணத்துக்கு இன்னும் 20 கேள்வி இருக்குது. இந்த 20 கேள்விக்கு மாத்தி விட போகவான. 20 கேள்விக்கும் 3வது விடையையே சூஸ் பண்ணுங்க. 3வது விடையையே சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 6 அல்லது 7 சரி வர்றது மாதிரி இருக்கும். அப்படி 6 அல்லது 7 சரி வந்தால் கூட சில நேரம் 10 சரி வரலாம். அப்படி இது பதினமாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? ஒரு 10 சரி வந்தா 20 மார்க்ஸ் அங்க வந்துடும்.
நீங்க மாத்தி 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 போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிழைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே கடைசி நேரத்துல உங்களுக்கு தெரியாத நாட்கள் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் அடிக்கிறது, ஒரே நம்பரை அடிச்சுட்டு வர்றது. சரியோ? அடுத்தது இந்த கற்றல் நுட்பங்கள் படித்த விடயங்களை எல்லாம் அந்த நேரத்துல அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஒரு கேள்வியை பார்த்தா இது இந்த கேள்வி விலை கொள்ளணும். அதோட எந்த கேள்வியை ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றது? இப்ப நீங்க கிரகித்தல் பேப்பர் எடுத்துக்கொண்டுட்டா சார் சொல்லுவாரு உங்களுக்கு பின்னுக்கு இருந்து போங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஐக்யூ பேப்பரை வச்சு அப்படி சொல்ல இயலாது. ஐக்யூ பேப்பர் முழுக்கு எது நாங்க இன்றைக்கு செஞ்ச பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா தரவுகளை வகைப்படுத்துற கேள்வி எனக்கு மிச்ச நேரம் போகல. உங்களுக்கு அப்படி தரவுகளை வகைப்படுத்துற இலகுவாக இருந்தா அந்த கேள்வி ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க. தரவுகள் ஒழுங்குபடுத்தல் உங்களுக்கு இலகுவாக இருந்தா அது கேள்வி ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு அந்த முதலாவது வரக்கூடிய தொடர்பாடல் சம்பந்தப்பட்ட வினாக்கள் செய்வதில் டைம் எடுக்கும் சில பேருக்கு. ஏன்னு சொன்னா அதாவது அவங்க யோசிக்கணும். ஏன்னா அப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்கங்கிற விஷயத்தை நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அப்ப அதனால அது டைம் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதை விட்டு போட்டு அதுக்கு அடுத்த கேள்விக்கு வந்துருங்க. சில பேருக்கு கணித வினாக்கள் இலகுவா இருக்கும். உங்களுக்கு அது ஆளுக்கால் டிஃபரெண்ட் ஆகும். உங்களுக்கு எது லேசாக இருக்குமோ அந்த வினாக்களை முதலாவது செய்ய தொடங்குங்க. சரியா? நான் தொடர்பாடு சாரி தகவல் ஒழுங்கமைப்புல ஏன்னு சொன்னா இன்னும் சில பகுதிகள் செஞ்சு உங்களுக்கு குரூப்ல போடுறேன், பாருங்க பிறகு. ஓகே, கட்டாயம் பாய்ச்சல் கூட்ட படத்தையும் பார்த்துட்டு போங்க. அது கணித நுட்ப வினாக்கள் சில பேர் என்ன கேட்டீங்க, அந்த டவுட் ஒன்று கேட்டீங்க, அந்த 2 வகையான பொருட்களை கலந்தால் எவ்வாறு புது வகை பொருளை உருவாக்குறது சம்பந்தமாக அந்த வகையான வினாக்களையும் நான் செஞ்சு போட்ட வீடியோல இருக்குது, பாருங்க. என்னன்னா ஐக்யூ 10 கிளாஸ்ல செஞ்சு முடிக்க இயலாது. நாங்க 10 சொல்லி 13 எக்ஸ்ட்ரா கிளாஸ் செஞ்சுட்டு 13 கிளாஸஸ் மாதிரி நாங்க செஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஐக்யூ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்ல, அதிகமாக நேரம் தேவைப்படுற ஒரு சப்ஜெக்ட். சரி, வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? ஆமாம் சார். சொல்லுங்க. அந்த பேப்பர் ஆல்ரெடி ஜென்ரல் நாலேஜும் ஐக்கியம் ஒன்றா இருக்கிறேன்ட்டு இருந்தேன் எங்கட ஜிஎஸ் எக்ஸாமுக்கு. ஓ அப்போ இந்த தடவை தனியாக பிரிச்சதால கேள்வி 50-50 வருமா சார்? எப்படி இருக்கு? ஓ உங்களுக்கு எஸ்எர்ல சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுக்கு எஸ்எர் சொல்லப்பட்டுச்சுன்னு 50 எம்சிக்யூ மற்றும் சிறு வினாக்களை கொண்ட பகுதியாக இருந்து குறும் வினாக்களை கொண்ட பகுதியாக இருந்து அப்படித்தான் வரும். அதுல அப்படியே. ஐக்கியூ பொறுத்த வரையில பெரிதாக எழுதுறதுக்கு வராது. சரியான விடைய உள்ள புள்ளி கோட்டி மீது எழுத நம்பர்ஸ் எழுதுறது அப்படித்தான் வரும். பெரிய வசனங்கள் எல்லாம் வராது. அடுத்து ரஃப் செய்வதற்கான பகுதி உங்களோட பேப்பர்ல கீழுக்கு தரப்படும். சில நேரங்கள்ல அப்படி தராம இருந்தால் நீங்க ரஃப் ஷீட்டை கேட்கலாம். ஆனால் உண்மையில ஐக்யூ பேப்பருக்கு ரஃப் ஷீட் கொடுக்கிறது இல்லை. பரீட்சை மேற்பார்வையாளருக்கு சம்பந்தமாக தெரியாட்டி அவ தருவாங்க, அந்த இடத்து செய்யுங்க, பிரச்சனை இல்லை. கேட்டு பாக்குறது அந்த இடத்து செய்யறது. இல்லாட்டி பேப்பர்ல தான் நீங்க செய்யணும். தரப்போற பேப்பர்ல தான் செய்யணும். ஓகே சார். அது எக்காரணம் கொண்டும் பென்சில் பாவிக்க வேணும். எக்காரணம் கொண்டும் பென்சில் பாவிக்க வேணும். பேனை நீல நிறம் பாவிப்பது மிக பொருத்தம், இல்லைன்னா கருப்பு. வேற பச்சையோ சிவப்போ பாவிக்க முடியாது. சரி, பச்சை நிறம் பாவிக்கக்கூடியவர் யாரு? இலங்கையில பச்சை நிறம் பாவிக்க அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் யார்? நீலம் கருப்பு பாடசாலை மாணவர்கள் சாதாரண தேவை எல்லாத்தையும் பாக்கிறோம். சிவப்பு உண்மையை கொடுத்துட்டு ஆசிரியர்களுடைய பேப்பர் மார்க்கிங் கொடுத்தது. பச்சை யாரை கொடுத்தது? பிரின்சிபல். பிரின்சிபல், வெரி குட். அதாவது நிறுவன தலைவர்கள். பிரின்சிபல் நிறுவன தலைவர் தானே. பிரின்சிபல், ஜோனல் டைரக்டர்ஸ்மார், மினிஸ்ட்ரி செக்ரட்டரிஸ்மார், உங்களுடைய ஏஜிஏ, உங்களுடைய டிவிஷனல் செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஏஜென்ட், இவங்க அரச உயர் நிறுவனங்களின் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் பச்சை. பச்சை நிறத்துல சைன் பண்ணினால் அந்த சிக்னேச்சரோட வேல்யூ மிச்சம் கூட. சரியா? பச்சை நிறம். ஓகே, வேற என்ன சொல்லிருக்கீங்களா? சரி, அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம். சரி, இருக்குமாக இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்.
அப்ப பரீட்சைகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோட இந்த வகுப்பையோடு முடிச்சுக் கொள்வோம். தேங்க்யூ. இன்னைக்கு வளமை போல ஜாபிசர் கிளாஸ் பொது அறிவு வகுப்பு இன்றைக்கு இரவைக்கு நடக்கும். அந்த வகுப்புக்குரியவர்கள் கலந்து கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த ஓகே பரீட்சைக்கு தோற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சரி இருக்குமா இருந்தால் தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லயோ உங்களுக்கு பேசலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.